இன்றைக்கி கேரளாவில் நடந்திருக்க ஒரு சம்பவம் தான் நாட்டையே உலுக்கியிருக்கு. பெத்த தாய் அந்த பொண்ணுக்கு வந்து 2வது கல்யாணம். அவனும் அந்த குழந்தையோட வீடியோவில் தெரியிற இந்த குழந்தையோட அம்மாவும் சேர்ந்து தான் அந்த குழந்தைய கொடுமை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவளுக்கு வந்து புருஷன் இறந்துட்டதுனால செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கான். அவனுக்கும் செகண்ட் மேரேஜ். அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 51 இடத்துல சூடு வச்சு பாதத்தில் எல்லாமே லைட்டர் வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அவனுக்கும் செகண்ட் மேரேஜ் தான். அவனுடைய ஃபஸ்ட்டு மேரேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த பொண்ணையும் இப்படியே டார்ச்சர் பண்ணி பிடிச்சி இழுத்ததில் இந்த இடத்துல ஏதோ நரம்பு அடிபட்டுட்டு அவங்க வந்து கோமா ஸ்டேஜ் போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்களால பேச முடியல. அவங்க வீடியோ எடுக்க போய் கேட்கும்போதெல்லாம் அவங்களால பேச முடியல. அதுக்கப்புறம் இவன் அப்படியே 2வது மேரேஜ் பண்ணியிருக்கான். எதுக்கு இந்த நாய்களுக்கெல்லாம் அவங்க அம்மா பொண்ணா அவனுக்கு உடந்தையாக இருந்திருக்கா, பெத்த குழந்தையே என்ன இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. நாங்கள்லாம் ஒரு அடி பசங்களை அடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஐயோ பசங்களை அடிச்சிட்டனே அப்படின்னு அந்த ஃபீலிங்லேயே ஒரு வேளை சாப்பிடாம கூட இருந்த நேரங்களெல்லாம் உண்டு. இந்த மாதிரி ஒரு கல்மனசு படித்த தாயை நான் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ ஒரு 10 வாட்டி ரீடேக் எடுத்திருப்போம். அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு வீடியோவில் வந்துட்டு அவங்க ஏதோ ரேண்டமாக வீடியோ எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாருங்கள் அந்த கை முறிஞ்சிருக்கு. அந்த குழந்தைக்கு எவ்வளோ சிரிச்சிட்டே சொல்கிறா சைக்கிள் ஓட்டும்போது கை ஒடிஞ்சிருச்சு அப்படின்னு. 2 வயசு குழந்தை எப்படிங்க கை ஒடிச்சிக்கும், சைக்கிள் எப்படி ஓட்டும். அவ்வளோ ஒரு ஈரமில்லாத ஜென்மங்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. சட்டங்கள் வந்து ரொம்பவே கடுமையாக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தண்டனை தருவாங்க அப்படின்னு திருந்துவாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ கல்மனசு உண்மையாகவே என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை. உலகத்தில் எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமலாம் இருந்திருக்காங்க. ஒரு அக்கா இருக்காங்க, இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் விஜே கவுசின்னு இருக்காங்க. அந்த அக்கா எவ்வளோ இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்து பேசுகிறாங்க பாவம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கார குழந்தை கொடுக்கக்கூடாதா சாமி? இந்த மாதிரி பரதேசி நாய்களுக்கெல்லாம் குழந்தை கொடுத்து அவங்களுடைய தேவைக்கு அந்த குழந்தைய கொன்று சுட்டு அப்படியே அந்த குழந்தை இன்றைக்கி உயிரோடவே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே எனக்கு உண்மையாகவே தெரியலங்க கைஸ்.